நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் குறித்து வெளியிட்டுள்ள கருத்துக்கு வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் சமாஜ உப தலைவர் நாகராஜா வர்ணகுலசிங்கம் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். அண்மை காலமாக ராமநாதன் அர்ச்சுனா வெளியிட்டு வரும் கருத்துக்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்களும் எதிர்மறையான கருத்துக்களும் எழுகின்றன. இந்நிலையில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை அர்ச்சுனா தகாத வார்த்தையால் பேசியமை ஏற்றுக்கொள்ள முடியாதது என நாகராஜா வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு கூறிய அவர், யுத்த காலத்திலும் சரி, யுத்தம் முடிவடைந்த காலத்திலும் சரி, வெளிநாட்டில் உள்ள உறவுகள் இருப்பதால் தான் 190% மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை உணராமல் தேவையற்ற வசனங்களை நீங்கள் பாவிக்க வேண்டாம். தமிழ் மக்களின் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கின்றன, அவற்றை பற்றி பேசுங்கள். மக்களுக்கு தேவையானவற்றை பற்றி உரையாடுங்கள். நீங்கள் ஒரு சரியான நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் காணாமல் போன தமிழ் மக்கள் குறித்து கேள்வி எழுப்புங்கள் என கூறியுள்ளார். இலங்கையில் புதிதாக கடவுச்சீட்டு பெறுவது மற்றும் புதுப்பித்துக் கொள்வது என்பது பெரும் சவாலான ஒன்றாக மாறியுள்ளது. இந்நிலையில் 2 மாதங்களுக்குள் இப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்க அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்க பெருந்தொகை பணத்தை லஞ்சமாக கொடுத்து அதனை பெற்றுக்கொள்ள வசதியான பலரும் முயற்சி செய்து வருகின்றனர். முக்கியஸ்தர்கள் பலரும் குறிப்பிட்ட தொகை பணத்தை அன்பளிப்பாக வழங்கி கடவுச்சீட்டுகளை பெற்று செல்வதாக குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளன. இதேவேளை கடவுச்சீட்டு வழங்குவதில் தற்போது நிலவும் பிரச்சினைகள் 2 மாதங்களுக்குள் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.